நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு பையன் நாய் மாதிரி குலைக்கிறான், மற்றவங்கெல்லாம் துப்புறான், எல்லாத்தையும் செய்கிறான். வீடியோ எடுக்கிறார்கள். சுற்றி மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். யாரும் கிட்டே செல்ல முடியவில்லை. ஏனென்றால் என்ன காரணம் என்று தெரிந்திருக்கும். எப்போ அவனை நாய் கடித்த போது அதற்கு சரியான வைத்தியம் எடுக்காத காரணத்தினால், அந்த ஊசிகள் போடாத காரணத்தினால் அவனுக்கு அந்த நாய் குணம் வந்துவிட்டது. அங்கே எண்ணி பாருங்கள், நாய், தெருநாய், நாய் என்று திட்டுவோம். அப்படிப்பட்ட நாய் கடித்தது, அந்த கிருமி விஷம் அவனிடமிருந்து அவனை நாயாக மாற்றிவிட்டது. ஆண்டவர் இயேசுடைய திருவுடல் திருரத்தத்தை நாம் உண்கின்றோமே, நாம் எப்போது இயேசுவாக மாறப்போகின்றோம்? இயேசு என்றாலே அந்த நற்செய்தியை நாம் படிக்கின்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் சகோதர பாசம். நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கின்றேன், நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். அந்த ஒருவரை ஒருவர் என்பதிலே பெற்றோர் முதல் நிகழ்வை நான் சொன்னேனே. அடுத்தது ஆபிரகாம் செய்தது, தன்னுடைய சகோதரன் லோத்துக்காக செய்தது. உடன்பிறப்புகள், பிள்ளை, இதையெல்லாம் எடுத்து பார்க்கின்ற போது நான் உங்களை அன்பு செய்தது போல் இந்த பெற்றோரை அன்பு செய், உன் உடன் பிறந்தவர்களை அன்பு செய், உனக்கு பிறந்தவர்களை அன்பு செய். இதுதான் நான் கொடுக்கின்ற அந்த புதிய கட்டளை. அந்த அன்பு நம்மிடம் இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். அந்த நாயிடமிருந்து விஷத்தன்மை சென்று அந்த மனிதனை நாயாக மாற்றியது என்றால், இயேசு தினம் தினம் திருப்பலிக்கு வருகின்றவர்களாக இருப்போம், திருப்பலியிலே நற்கருணை உட்கொள்கின்றவர்களாக இருப்போம். ஆனால் நாம் இயேசுவாக மாறவில்லை. மாறாததற்கு காரணம் இருக்குது அன்பானவர்களே, மாறாததற்கு காரணம் இருக்கிறது. நன்றாக உணர்ந்து கொள்வோம். கோவிலுக்கு வருகின்றவர்கள் எல்லாம் இதை பல நேரங்களில் நான் மறைவுரையாக சொல்லியிருக்கின்றேன்.